என்ன யார் என்று புரிந்தாய்? தெரியும். அவருக்குதான் குத்துறாரு. நீங்க ஏன் உசுர முடிச்சுக்கிட்டு? அதையேதான் நானும் சொல்றேன். ஏன்னா அவர் என்ன அதுல என்ன ₹1 2 தரவா போறாரு. என்ன போய் உங்களுக்கு எரியும் கொள்ளியில் எண்ணெயை ஊத்துகிறாய், எரியும் தேய யாரை தள்ளுகிறாய்? ஜாக்கிரதை. தலையில் தலையில் பொருளும். ஆமா சரியான நேரம் எதிர்பார்த்து போகணும் கதை சொல்லி. ஆமா சீராக இருந்திருக்கும் தெய்வ சபை. சுப்பிரமணி அவருடைய மனைவியாக விளங்கப்பட்ட பழனி அம்மா இந்த ஆண்டவனுக்காக தன்னுடைய பேர பிள்ளைக்காக ஒரு கோரிக்கை வச்சிருக்கா. அந்த ஆண் பேர பிள்ளை சரியா வாய் பேசுறதில்ல, சரியான பிள்ளைக்கு நுண்ணறிவு இல்லாம குழந்தையாக இருக்கிறது. தெம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் அந்த ஆண் புத்திரன் சரிவர வாய் பேசி நுண்ணறிவோடு செயல்பட்டு சீரும் சிறப்புமாக இருந்தால் ஸ்ரீ சாஷா தெம்பெருமானே மாயாவதாரா சங்கு சக்கர ஆயுதா கண்ணா மணிவண்ணா கோகுல கண்ணா ஜனார்த்தனா உன்னுடைய சக்தி விளங்க வேண்டும், நீதி விளங்க வேண்டும். காலம் கலிகாலம் கழிபறித்த சீமை கல்லழிஞ்சு போனாலும் சொல்லழிஞ்சு போக கூடாது. உலகம் எல்லாம் பேரும் புகழும் கீர்த்தி பெற்ற துஷ்டருக்கு சிஷ்ட பரிபாலம் செய்யக்கூடிய ஸ்ரீமந்த ரகுநாயகா, நான் சபையில சொன்ன வாக்கு பொய்யானதே கிடையாது. கொச்சா கோயில் தூசித்தான் ஒருவன் கொடுத்தேன் வரோம் அன்னையோட ஒழிஞ்சோம். அதனால அந்த ஆண் புத்திரன் அவர் சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டும். நல்லா வாய் பேசணும், நல்லா படிக்கணும். ஆண் புத்திரனை சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு வைத்திருந்தால் அவரால் முடிந்த பிரார்த்தனை 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்து இதே போல ஒரு நாடகத்தை நடத்தி சொல்றேன். அதனால ஆண்டவன் அருள் புரிந்து சுப்பிரமணியம் அந்த தாயினுடைய குடும்பம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், அவர் செய்யும் தொழில் பிள்ளை சூழியம் மந்திரம் தந்திரம் இடத்திற்கு வழிபோக்கு காத்து கருப்பு பேய் பிசாசு அணுகாமல் படிக்கு சென்ற பிரம்மல சிறப்போங்கி அவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்று பிறப்பு ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் மக்கச்சமுத்து மனச்சமுத்து தானிசமுத்து அகரசமுத்து பட்டு வரைக்கு பால்பான பொங்கி சுப்பிரமணியத்தினுடைய குடும்பம் மனைவி மகன் மருமகள் பேரமார்கள் உற்றார் உறவினர் அனைவற்ற பேரும் சாஸ்தாத் பெருமானுடைய கோபுரம் வந்தது போல போன் உயிர குடி உயிர வல்லாண்டு வல்லாண்டு நீடு ஒளி அதோடு மட்டுமல்ல அன்னலட்சுமி அதிகலட்சுமி மாங்கல்யம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி தானியலட்சுமி
பாக்கியலட்சுமிக்கு ஒப்பற்ற தாய்மார்கள் நமக்காக கொண்டு வந்து 20 ரூபாய் 50 ரூபாய் இப்படி அன்பளிப்பு கொடுத்தார். அவர் ஒரு காலி கொடுக்க மறுகாலி மலை போல விழுந்து இந்த சாசாத் நிகழ்த்தினால் அவருடைய செய்யும் தொழில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு அவரவர் செய்யும் தொழில் சென்றவிடமா சிறப்போங்கி வாழார் செல்வம் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த ஹரிராமன் இந்த சாசாத் எம்பெருமான் சென்றாய பெருமாளை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டவன் அருள்பெற்று நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம். காசு வேண்டாம், பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம். நோவு இல்லாம கடன் இல்லாமல் இருந்தால் அவனே பெரியவன். இன்னைக்கு கலிகாலத்துல சரக்குடி நோவு ஆமா நோவு இல்லாம வாழ்க்கையில வட்டி கட்டாம வாழ்க்கை நடத்தணும், உழைக்கணும். கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் இருப்பவனே பெரியவன். அதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவனை சமர்ப்பிக்கிறேன். மேடையில சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவித்தார். இது மாதிரி நிறைய நாள் பொன்னாடை போட்டு ஒரு அன்பின் உறவிடம் அன்புக்காக பாசத்திற்காக பொன்னாடை போத்தி அவருடைய அன்பளிப்பாக நம்மளை கௌரவித்தார். அதோடு மட்டுமல்ல, கற்பூர் வெள்ளாளப்படியை சேர்ந்த நம்ம செல்வம் யூடியூப் சேனல், கருப்பூர் வெள்ளாளப்படியை சேர்ந்த செல்வம் யூடியூப் சேனல் இந்த நாடகத்தை வீடியோ எடுத்து உலகம் பூரா எல்லாரும் பார்க்கும்படி ஒளிபரப்பி நம்மளை பெரும் புகழும் கீர்த்தியும் பெற வைத்த செல்வம் அவர்கள் ஸ்ரீமந்த நாராயணன் சென்றாய் பெருமாள் அனுகிரகத்தினால் சென்றவிடமா சிறப்பு வாங்கி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அவர் செய்யும் தொழில் மேலும் ஓங்கி, அதாவது அவர் குடும்பம் ஆளார் செல்வம் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவனை சமர்ப்பிக்கிறேன். மாதவா, செங்கோலம்பாளையம் புதுப்பாளையம் சென்றாய் பெருமாள் கோயில் இருந்தாலும் இந்த வைகுண்ட முக்கோடி ஏகாதசியை முன்னிட்டு ஆய்பாளையம் கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேரில் 1/10 வசூல் செய்து வருஷம் தவறாம கட்டாய நாடகம் புரட்டாசி மாசம் 5ஆம் கிழமை எட்டிமாணிக்கம்பட்டி, அதாவது சின்னசாமி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவருடைய அண்ணன் தம்பி குடும்பம், அவருடைய அண்ணமகள் லீலாவதி மாணிக்கம் வாத்தியார் அவருடைய குடும்பம் புரட்டாசி மாசம் 5ஆம் கிழமை அவருடைய கட்டளை நாடகம் வருஷம் தவறாம. அதே போல மார்கழி மாசம் முக்கோடி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஐபாளையம் நம்ம காராள வம்சத்தில் பிறந்த கவுண்டமார்கள் அனைவற்று பேர் ஒற்றுமையாக சேர்ந்து 1/10 வசூல் செய்து நாடகத்தை சமர்ப்பிக்கிறார். எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் நமக்கு என்ன வேண்டும்? உண்ண உணவு வேண்டும். அதனால நம்ம மாப்பிள்ளையாக விளங்கப்பட்ட வெங்கட் அவர்கள் அவர் வீட்டிலே நம்ம நாடகக்காரருக்கு 15 பேருக்கும் மனங்கோணாம சாப்பாடு, அன்னவிடுங்கை, ஆதரிக்கும் கை, வர்ண மக்களை வாரி அணைக்கும் கை, உட்பிட்ட வரை உள்ளளவு நினை, அதாவது அன்னலட்சுமி, அதிகலட்சுமி, மாங்கல மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி, தானியலட்சுமி, பாக்கியலட்சுமி கூப்பட்ட தாய்மார்கள் வெங்கட் மாப்பிள்ளை அவருடைய மனைவியும் மகளும் மருமகளும் மகனும் அனைவற்று பேரும் சந்தோஷத்தோடு நமக்கு அள்ளி அன்னமிட்டு உபசரித்து நம்மை அனுப்பினார். அவருடைய குடும்பம் ஏறுவோன பக்கம் நாம் போராக விளங்கி சென்றாய பெருமாள் கோபுரம் வந்தது போல போன் உயிர குடி உயிர அவருடைய குடும்பமும் பல்லாண்டு இன்னும் ஆய்வாலயம் ஊர் பொதுமக்கள் அனைவற்றவர்களும் 1/10 வசூலாக செய்து வருஷந்தவரால் நாடகம் விடக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவற்றவர்களும் ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் மக்கள் மணவர் அனைவற்றவர்களும் சென்ற விடத்தெல்லாம் சிறப்பு வாங்கி வாழாறு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று நாடகத்தை காணும் அந்த ரசிகர் மக்கள் இப்படி படுத்து தூங்குறவங்களுக்கும் குளிச்சுக்கிட்டு பாக்குறவங்களுக்கும், அதாவது நமக்கு ஒரு கட்டளை போட்டா கீ வைக்கலான்னு போனேன், திரு ஒடியாந்தான் யாரியாம் பொண்டாட்டி தூங்கி ஒண்ணு சொல்லிவிடாத எல்லாம் பேசுறாங்களாம். அது
ஏதோ வார்த்தை முடிச்சு எனக்கு நான் தலையில தான் தூங்குறீங்கன்னு சொல்லணும். அப்படி அல்ல, நாம பேசக்கூடிய பேச்சு நாம் பாடக்கூடிய பாட்டு 4 பேராவது கேட்டா தான் ஒருத்தர் நியாயம் சொன்னா ஒருத்தர் ஈனு கேட்கணும். அப்பதான் அந்த நியாயத்துக்கு அழகு. கல்லுகிட்ட போய் நின்று நியாயம் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த நியாயத்துக்கு என்ன அழகு? அதாவது தினமும் தான் கூத்தாடுது. நம்ம பச்சா கோயில தான் தினம் கூத்தாடுது. ஆனா இங்க வந்து தூங்கி ஆட்டுற மாதிரி தூங்க வச்சு பழக்கிட்டாங்க. பெருமா கோயில் தூங்குறதுக்குனே தான் வர்றாங்க. அத சொன்னா அந்த ஏரி நாடகத்துல போய் பேசுறாங்களா? இந்த கவுண்டர் வந்தா தான் அது எதையும் கூத்து பாக்குறீங்கன்னு சொல்றான். கூலிப்பட்டி கவுண்டர் வந்தாதான் அதனால நல்லா தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க. சம்பளமா இல்லங்கிறாங்க, அது ஒண்ணும் இல்ல. அந்த ஆண்டவன் பாக்குறான், நாங்க ஆடுறோம். யாருக்கோசரம் கூத்தாடுறீங்க? பெருமாளுக்காக. அப்புறம் கொலையை மூடிட்டு தான் ஆடுறோம். அதனால நல்லா வரது மட்டும் கோமாளி வாசம் வர்றதுக்கு முன்ன பாய் சுடிக்கிட்டு வச்சுட்டு வந்துடுறது. இங்க வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு போய் வீட்டுல படுத்த தூக்கமா வராது. இந்த படத்துல தூக்கம் வராதுங்க. இங்க படுத்தாதாங்க தூத்து பார்க்க வரேன். ஒரு பேர் இல்லைங்க, தூங்கறதுக்குனே வர்றாங்க. சரி வரட்டும் விடு. அதனால தூங்குறவங்களுக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஆண்டவருடைய அருளால் வாழ்வு குறைவற்ற செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு வீடு